வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது இயற்கை முறையில் துணி துவைக்கிறதுக்கு செய்யக்கூடிய சோப் ஆயில் தாங்க. எப்படி செய்யலாங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒன்று தான், பூந்தி கொட்டையை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதுதான் அந்த பூந்தி கொட்டை. இது பார்த்திங்கன்னா நமக்கு நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்குங்க. 100 கிராம் பார்த்திங்கன்னா இது நமக்கு 30 ரூபா தான். இந்த 100 கிராமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 லிட்டர் அளவுக்கு சோப் ஆயில் செய்யலாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போது ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ அந்த தண்ணியில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இது வந்து 4 மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வச்சு ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு அமுத்தும் போதே தெரியும். இதை வந்து நம்ம தட்டியோ அல்லது கத்தி வச்சு கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணியே எடுத்து காமிக்கிறேன். லைட்டாக இப்படி அறுத்தாலே போதும். பார்த்திங்களா, நம்ம எடுத்தாச்சு. இப்போ அது உள்ளே இருந்த விதை இது நமக்கு வேண்டாம். இப்போ இதை மட்டும்தான் நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம். இப்போ விதை தண்ணியை நம்ம எல்லாமே பிரித்து எடுத்தாச்சுங்க. இந்த விதை வந்து நமக்கு யூஸ் கிடையாது. இதை மட்டும்தான் இப்போ நம்ம தண்ணியில் போட போகிறோம். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதே தண்ணியில் இதை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது 100 கிராம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதை நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். அது 1 லிட்டர் ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா இது 1 லிட்டர் இருக்கும். இன்னொரு 1/2 லிட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இது கொதித்த உடனே சிம்மில் வச்சிடலாம் நம்ம. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நமக்கு இதுவே பார்த்திங்கன்னா நல்லா நுரையா வருது. நல்லா கொதிக்கட்டும். 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். 1 லிட்டர் ஆகட்டும். இந்த பூந்தி கட்டையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க, பாத்திரம் விளக்கிறதுக்குமே யூஸ் பண்ணலாம். இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வந்து வடிகட்டி வச்சுக்கணும். இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா நம்ம துணி துவைக்க யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நிறையா டிடர்ஜென்ட்டில் பார்த்திங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணுறனால துணியை சீக்கிரம் ஃபேட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஸ்கின்ல கூட நிறைய அலர்ஜிஸ் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நேச்சராக யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த வித கெடுதலும் கிடையாது. நம்மளோட துணியும் வந்து நல்லாயிருக்கும். நல்லா மைல்டான ஒரு மனமும் இருக்கும் நம்ம துணியில். இது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியது கிடையாது. இது பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சோன்னா போதும். அதுக்கப்புறம் துணி ஆஸ் யூஷுவல் நம்ம துவைச்சிக்கலாம். வாஷிங் மிஷின்லனாலும் ஓகே, கையில் துவைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் துவைச்சிக்கோங்க. நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற தண்ணி ஆகட்டும், பாத்திரம் கழுவுற தண்ணியை வந்து செடிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சோப் பவுடரும் அந்த சோப்லேயும் நிறைய கெமிக்கல் இருக்கிறனால அந்த செடிகளுக்கும் வந்து அது நல்லது கிடையாதுங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது செடிகளும் வந்து நல்ல விதமாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்தோம் இல்லையா, 1 லிட்டர் ஆகிடுச்சு. இனி வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு நல்லா நுர வருங்க. நம்ம நார்மலாக வந்து சோப் பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். சூடு ஆறிடுச்சுங்க. நம்ம வந்து இனி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஜூஸ் இருக்கும். அதனால் இதையும் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. இது புளியும் போதே பார்த்திங்கன்னா நல்லா நுர வரும் நமக்கு. இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சுங்க. நம்ம 100 கிராம் எடுத்திருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணியை வந்து 1 லிட்டர் அளவு நல்லா கொதிக்க வச்சு இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வாஷிங் மிஷினில் போடுற மாதிரி இருந்தாலும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேப் அளவு நம்ம இந்த ஆயில் எடுத்தோம்னா போதும். இது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சாலே போதும். துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து நல்லா சுத்தமாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.